ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி செட்டிநாட்டு ஸ்பெஷல் ரத்தக்கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் தண்ணி சேர்த்துக்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்க ரத்தத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ரத்தத்தில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருப்பாங்க, அதனால் நாம் உப்பு சேர்க்க தேவையில்லை. இது கூடவே நுரையீரலையும் சேர்த்துட்டு 1/2 hour வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு வெந்திருக்கும். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு, ஒரு உருளைக்கிழங்கையும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு பொரிய விடலாம். இது கூடவே ஸ்பைசஸை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் 5லேருந்து 6 காஞ்ச மிளகாவையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். செட்டிநாட்டு கல்யாணங்களில் ரத்தக்கூட்டு இல்லாத விருந்தே இருக்காது. அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா குழைவாக வேகணும். இந்தளவுக்கு வெந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க ரத்தத்தை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே வேக வச்சுருக்க கடலைப்பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஆல்ரெடி ரத்தத்தில் உப்பு இருக்கும், அதனால் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். பச்சை வாசம் போகணும், மிளகாய்த்தூளோட பச்சை வாசம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நான் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். ஒரு மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மூடி போட்டு மூடிக்கலாம். 5 மினிட்ஸ் இது மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், டேஸ்டியான ரத்தக்கூட்டு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.